எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. பக்தி என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பில்லாத ஒரு சுத்தமான அன்பு. அந்த பக்தி எப்படி நமக்கு இருக்கா இல்லையா, இல்லை உண்மையிலே நம்ம பக்தியில் இருக்கோமா, இல்லை நம்ம ஒரு போலியான எதிர்பார்ப்போட ஒரு சுயநலத்துக்காக ஒரு ஆசைக்காக நம்ம பக்தியில் இருக்கோமா? அந்த பக்தி என்பது நம்ம இறைவன்கிட்ட ஒரு ஏன்னா இறைவனை நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம். அந்த பார்க்காத இறைவனை எப்படி நம்பி ஒரு பக்தி செலுத்தணும்? அதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது நம்பிக்கை. இறைவன் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம என்ன செய்யலாம்? அவர் மேலே காட்டுற ஒரு தூயமான அன்பு, எதிர்பார்ப்பில்லாத அன்புன்னு சொல்லலாம். அந்த எதிர்பார்ப்பில்லாத அன்பு நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ சினிமா படங்களில் கூட சில காட்சிகளில் நடிச்சிருப்பாங்க. அதில் எப்படின்னா, ஒரு காதலன் காதலி வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு வழியில் அவங்க ஒரு என்னென்னா ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். அது இந்த இப்போ காதல் கோட்டை படங்கள் மாதிரி. இப்போது காதலன் ராஜஸ்தான் அந்த மாதிரி இருப்பார், காதலி ஊட்டி இந்த ஏரியாவில் இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு எதிர்பார்ப்பில்லாத அன்பு தான் உண்மையான அது பக்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு உடல் தேவையில் எதுவும் தேவைப்படாது. அவங்களுக்குள்ளே இருக்கிறது உண்மையான ஒரு அன்பு தான். அந்த ஏக்கம், அந்த உருக்கம், அந்த ஏக்கமும் உருக்கம் தான் அவங்க என்ன செய்யும், அவங்களுக்கு இந்த பூமியிலேருந்து ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை வாழ வைக்கும். எந்த எதிர்பார்ப்பு இருக்காது, உலகத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. அவங்களுக்கு ஃபோக்கஸ் எல்லாமே அந்த அன்பு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்குள்ள எப்போ சந்திக்கலாம், எப்போ நம்ம அவங்கள சந்திக்கக்கூடிய நேரம் வரும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் மட்டும்தான், அந்த உருக்கம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள அந்த காதலில் வெளிப்படும். அப்போது அந்த காதலுடைய தூய அன்பு தான், எதிர்பார்ப்பில்லாத அன்பு தான் பக்திம்பாங்க. அது நம்மளுக்கும் இறைவனுக்குள்ளே நடக்கிற அந்த அன்பு இருக்கா இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு எதிர்பார்ப்பே இல்லை, இறைவனை நம்ம பார்த்தது கூட கிடையாது. அது படத்தில் கூட இருக்குன்னு நம்பிக்கை இருக்கும். இது பார்க்காத இறைவன் மேலே நம்ம என்ன செய்யலாம்? காதல் பண்ணணும். அந்த காதல் தூய அன்பால் வரணும். அது பக்தி உருக்கத்தால் இருக்கணும். அந்த உருக்கம் நம்மளுக்குள்ளே எப்படி வெளிப்படும்? அது உள்ளம் உருகணும். அப்போது இறைவனுடைய அறிவு, அதோடைய தன்மை, அதோடைய குணம் எல்லாத்தையும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம உண்மையான பக்தி செலுத்த முடியும். அப்போது நம்மளுக்கு முக்கியமானது இறைவனோட அறிவு என்ன, அதோட தன்மை என்ன, அதோடைய ஆற்றல் என்ன, இந்த பிரபஞ்சத்துடைய மூலக்கரு என்ன, எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அவர் மேலே என்ன ஆகும்? ஒரு அன்பு வரும். அந்த அன்பு உருக்கமாக மாறி, அந்த உருக்கம் கருணையாக எல்லா ஜீவர்கள் இடத்துலையும் கருணையாக மாறும். அப்போ நீக்கமர நிறைஞ்சிருக்கிற இறைவனிடம் நம்ம செலுத்துற அன்பு இங்கு எல்லா உயிரிடத்திலும் கருணையாக மாறும். அந்த கருணை தான் நம்மளுக்கு அறிவு, அந்த சித்தத்தை கொடுக்கும். அந்த அறிவு நம்மளுக்கு பேரறிவை கொடுக்கும். அந்த பேரறிவை வச்சு தான் நம்ம யார், இறைவன் யார், இந்த பிரபஞ்சம் எதனால் படைக்கப்பட்டது, நம்ம எதனால் படைச்சு வந்தோம், இத்தனை ஜீவராசிகள் எதனால் படைக்கப்பட்டது, அதோடைய வந்த நோக்கம் என்ன அப்படிங்கிற புரிதல் அப்போ தான் தெரியும். அந்த புரிதல் அது ஏதுனால அது தெரியாமே இருக்குன்னா அறியாமைங்கிற ஒரு இருள். அந்த அறியாமைங்கிற இருள் நீங்கும் போது தான் அந்த புரிதல் வரும். அதுக்கு முக்கிய காரணம் பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அன்பு, தூய அன்பு நம்மகிட்ட வெளிப்படும் போது உண்மையான பக்தி வரும்.